பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. ஓம் நமோ நாராயணாய். புரட்டாசி மாதம் அற்புதமான ஒரு மாதம். புரட்டாசி சனிக்கிழமைகளிலே கோவிந்தலட்சா கோவிந்தா, வெங்கட்ராமா கோவிந்தா என்று கையிலே செம்பு எடுத்துக்கொண்டு வீதிகளிலே வரக்கூடிய குழந்தைகளை பார்த்து மகிழ்ந்தவன் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு அது போன்ற சூழல் இல்லை என்கிற அதையும் நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி குழந்தைகள் வருகிற பொழுது சில பேர் காசு போடுவார்கள், சில பேர் அரிசி போடுவார்கள். அரிசியை தளிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவிலே சேர்த்து விடுவார்கள். காசை திருமலை திருப்பதிக்கு என்று எடுத்துக்கொண்டு அந்த காணிக்கையை கொண்டு செலுத்துகிற ஒரு நிகழ்வு தான் அற்புதமாக புரட்டாசி சனிக்கிழமைகளிலே நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது. அவரை வழிபட்டால் மிகவும் சிறப்பான ஒரு தன்மையை தருவார் என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே புரட்டாசி சனிக்கிழமைக்கும் பெருமாளுக்கும் என்ன தொடர்பு? 7.5 சனி பிடித்தவர்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளிலே விரதம் இருந்தால் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை பெற முடியும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கலியுகத்திலே முதலாக சனி பகவான் வரக்கூடிய வழியிலே நாரதர் சனி பகவானிடத்திலே பூலோகத்திலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சக்தியை நீங்கள் பிரயோகப்படுத்தலாம், ஆனால் திருமலையிலே மாத்திரம் உங்கள் சக்தியை நீங்கள் பிரயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே சனி பகவானுக்கு எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் செய்வார். எனவே நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டு அடுத்த நொடி சனி பகவான் அந்த திருமலையிலே போய் தன் பார்வையை வீசத் தொடங்கினார். அடுத்த நிமிடம் சனி பகவான் தூக்கி வீசப்படுகிறார். திருமலையிலே யார் இருக்கிறார் என்று தெரிந்தும் மற்றவரை துன்பப்படுத்தி பார்க்கலாம் என்கிற அந்த குணத்தினாலே அவர் தூக்கி எறியப்படுகிறார். அங்கே இருப்பது திருவேங்கடவன், அற்புதமான திருவேங்கடமுடையான். அதை தெரிந்து கொண்டவுடன் சனி பகவான் இனிமேல் திருமலையை நோக்கி வருபவர்கள், திருமலைக்கு விரதம் இருப்பவர்கள், இவர்களை நான் துன்புறுத்த மாட்டேன் என்று சொன்னாராம். பெருமானிடத்திலே இன்னொரு வேண்டுகோளையும் வைத்தார். மகாபிரபு, எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டார். என்ன வரம் என்று கேட்ட பொழுது, நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை, அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த ஒரு நாளாக நீங்கள் இந்த பூலோகத்திலே அறிவித்து விட வேண்டும் என்று சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி திருவேங்கடமுடையான் எல்லாம் வல்ல பெருமாள் திருமால் சனி பகவானுக்கு உரிய அந்த நாளை தனக்குரிய வழிபாட்டு நாளாக அறிவித்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. சனி என்பவன் ஆயுள் காரகன், சூரியன் மற்றும் சாயாவிற்கு பிறந்தவன். எனவே சனியால் பாதிக்கப்படுகிறவர்கள் அத்தனை பேருமே திருமலையை நோக்கி சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சகல விதத்திலும் சனி பகவான் நிறைய கொடுக்கிறான். எனவே தான் சனி கொடுப்பான், எவர் தடுப்பார் என்று சொன்னார்கள். அப்படி சனி பகவான் மனமுவந்து திருமலை செல்கிற பக்தர்களுக்கு வழிவிடுவான் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னத வழிபாடு தான் புரட்டாசி சனிக்கிழமையாக மலர்ந்திருக்கிறது. அன்பர்களை இப்பொழுது நான் பார்க்கிறேன், புரட்டாசி முதல் வாரம் கூட்டம் பெருமாள் ஆலயங்களிலே களைகட்டி நிற்கிறது. 2வது வாரம் 3வது வாரம் சற்று குறைகிறது. மீண்டும் 4வது வாரம் கூட்டம் களை கட்டி நிற்கிறது. ஏன் இந்த பாரபட்சம்? 4 வாரமும் பெருமாளை தரிசிக்க வேண்டியது தானே. யார் சொல்லி வைத்தார்கள் முதல் வாரம் போனால் போதும், முதல் வாரமும் கடைசி வாரமும் போனால் எல்லாம் கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்காது. ஒரு வாரத்திற்கு 25%, 4 வாரத்திற்கு 100%, 2 வாரம் சென்றால் 50% தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எனவே முழு பலனையும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 வாரமும் ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே பெருமாளை சேவித்தாலே நீங்கள்
சகல நன்மைகளையும் பெற முடியும் பெருமக்களே. புரட்டாசி சனி கிளம்பலாமே. கோவிந்தலட்சா கோவிந்தா, வெங்கட்ராமா கோவிந்தா. நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கௌரவ குறைச்சல் என்று சொல்லாமல் அவர்கள் நினைத்தால் கூட இதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு எங்கள் மதுரை பக்கத்திலே பெரும்பாலும் சௌராஷ்டிர சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எந்த விதமான மனக்லேசமும் அடையாமல் குழந்தைகளாகவே இருந்து அந்த செம்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீதிகளிலே வந்து அந்த தானத்தை பெறுகிறார்கள். அதில் ஒன்றும் குறைவு இல்லை. பெறுவதிலே தான் நாம் மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும். எனவே அந்த குழந்தைகள் அதை பெற்று அதை கொண்டு வந்து வீட்டிலே சேர்த்து அதன் பிறகு தளிகை போட்ட பிறகு சாப்பிடுவார்கள். அந்த தளிகை போட்டு சாப்பிடுவதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை அடுத்த வாரம் நாம் காண இருக்கின்றோம். எனவே எல்லாம் வல்ல இறைவனது அனுக்கிரகத்தை முழுமையாக பெற வேண்டும், பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.